குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர், கேரளாவைச் சேர்ந்த 25 பேர் மற்றும் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். குவைத் நாட்டில் என்னென்ன நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண உதவிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த குவைத்தில் அந்த சோகமான அந்த தீ விபத்து துயரமிக்க நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உயிரிழந்தவர்களோட அந்த எண்ணிக்கை தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடைச்சதா சார்? நம்ம அரசு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது சார்? குவைத் நாட்டின் மங்காப்பு என்ற இடத்தில் 4 மாடி கட்டடத்தில் 195 தொழிலாளர்கள் தங்கியிருந்து பணிபுரிந்து வந்தார்கள். ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 48 பேர் உயிரிழந்து இருக்கிறார் என்ற செய்தியும் 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தீ காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு வந்துள்ளது. தூதரகத்தின் மூலமாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அங்கே பணிபுரிந்தார்கள், எவ்வளவு பேர் அந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள், அவர்கள் இறந்திருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்திக்கு இன்னும் உரிய பதில் வரவில்லை. இருந்த போதிலும் அங்க இருக்கிற தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்தியை துறை சார்பாக நாம் தொடர்பு கொண்டு கேட்கின்ற நேரத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்து இருக்கிற செய்தியும், அங்கே மருத்துவமனையில் சில பேர் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிற செய்தியும் தமிழ் சங்கங்கள் மூலமாக அறியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. எனவே தூதரங்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி கிடைத்தவுடன் துறை சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன அறிவுறுத்தலின்படி நாம் அந்த அயலக துறை சார்பாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் உரிய நடவடிக்கைகள், உதவிகள் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ இந்த 5 பேரோட அந்த பெயர் மற்றும் ஊர் அடையாளம் தெரிஞ்சா சார்? ஏன்னா இந்த ராமநாதபுரம், பேராவூரணி, கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள். ராமநாதபுரம், பேராவூரணி, புதுவை, தஞ்சாவூர், விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் என்ற தகவல் அவங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது தமிழ் சங்கம் மூலியமாக. ராம கருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், குனாப், ரிச்சார்ட் ராய் என்ற 5 பேரும் அங்கிருந்து தகவல் கொடுத்து இருக்கிறார்கள். அந்த தகவலையும் வைத்து அவர்களுடைய உறவினரிடத்துல தொடர்பு கொள்வதற்காக நம் துறை சார்பாக மேற்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய உடலை பெற்றுத் தருகின்ற நிலையும் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காயமடைந்தவர்கள் எத்தனை பேர், அந்த டீட்டெயில் அவங்களை திரும்பி அழைத்து வருவதற்கு சிகிச்சைக்கான செலவு மீண்டும் கேட்டுனே இருக்கிறாங்க. அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க, தீ காயன்றதால அந்த இறந்தவர்கள் யார் யாருன்றது உறுதிப்படுத்துறது கொஞ்சம் காலதாமதமாகிறது. அதே நேரத்துல இவங்க எந்தெந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சேகரிக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகிறது. இவங்களுக்கு எல்லாமே தீ காயன்றதால அவசர சிகிச்சை மேற்கொள்ள சூழ்நிலையில் இருப்பதால அவங்களுக்கு முதல்ல நாங்க சிகிச்சை கொடுத்துன்னு இருக்கிறோம். இதுல இந்தியாவை சேர்ந்தவங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க யார் என்பது அது அந்த சிகிச்சைக்கு பிறகுதான் தெளிவான ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு வழங்கப்படும் என்று அந்த தூதரங்கத்தின் மூலமாக திருப்பி அதான் சொல்றாங்க எங்களுக்கு கேட்க. ஓஹோ, சரி சரி சரி. அவங்க முதல்ல அந்த மனிதாபிமானமா உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்புறம் பண்ணலாம்னு சொல்றாங்க. தொலைபேசி இதெல்லாம் அறிவிச்சிருக்கோமா சார்? இப்போ நம்ம ஏதாவது அறிவிச்சிருக்கிறோம் சார். இந்தியாவிற்குள்ள இருக்கிறவர்களும் தொடர்பு கொள்ளலாம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம். சாதாரண நம்ம கொடுத்திருக்கிற தொலைபேசிக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலே நாம துறை சார்பாக எடுத்து அவங்களுடைய சேவைகளை நம்ம கேட்டு பதிவு பண்ணிக்கிறோம். சரி சார். இப்போ அந்த முதலமைச்சரோட ஆலோசனை ஏதோ தகவல்லாம் தெரிவிச்சிங்களா சார்? அதுல ஏதாவது முக்கியமா என்ன தகவல்? அவங்களுடைய முதலமைச்சர் அலுவலகத்தின் ஆலோசனையின் பிரகாரம் தான் அதுக்கு பிற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நம்ம தயார் நிலையில் உள்ளோம். அதே நேரத்துல அந்த தூதரங்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமா கிடைச்ச உடனே முதலமைச்சர் கவனத்திற்கு அதை எடுத்து சென்று அந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது அதுக்கு ஏற்ற மாதிரி உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே சார், நன்றி சார். அந்த மீட்பு பணிகள் தொடர்பாக எங்களோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.